வணக்கம் நண்பர்களே. த லெஜண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த பாடகர்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் முக்கியமானவர். இந்திய பாடல்களில் அவ்வளவு சிறப்பான பாடல்களை பாடியிருக்கிறார். அவரோட பாடல்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பாப்புலர். பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் பாட்டு பாடியிருக்கிறார். சில பாடல்கள் பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி, கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலை மாற்றி பாடியிருக்கார். அப்படி என்னென்ன படங்களில் என்னென்ன பாடல்கள் அப்படி பாடியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஒரு படம் தான் கல்யாணராமன். கல்யாணராமன் படத்தை ஜிஎன் ரங்கராஜன் டைரக்ட் பண்ணியிருப்பார். இளையராஜா இசையமைச்சிருப்பார். இதில் 2 இடத்துல, ஒரு இடத்துல கல்யாணராமன் பல்லு நீட்டமாக வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுவார். அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடியிருப்பார் எஸ்பி. ரொம்ப அழகாக அருமையாக பாடியிருப்பார். அடுத்த படம் இந்திரன் சந்திரன். தெலுங்கில் இந்திருடு சந்திருடுன்னு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் கமல் நடிப்பில், கமல் ரெட்டை வேடத்தில் நடித்து இளையராஜா இசையமைப்பில் வெளியே வந்திருந்தது. அந்த படம் தான் இந்திரன் சந்திரங்கிற பேரில் டப்பிங் ஆகி தமிழில் வந்துச்சு. இந்த படத்தில் 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பார். மேயர் கேரக்டர். குரல் வித்தியாசத்துக்காண்டி கரகரப்பான குரலில் பேசியிருப்பார். அந்த கேரக்டருக்காண்டி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு வித்தியாசமான டோனில் பாடியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாடல். அடுத்த படம் அஞ்சலி. ரகுவரன் தன்னோட குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருப்பார். மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு ரகுவரன் கதை சொல்கிற மாதிரி உள்ள அந்த பாட்டை ரொம்ப வித்தியாசமான குரலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார். அடுத்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்த பாய்மொழி படத்தில் ரஜினிகாந்த், ராதா, மனோரமா எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஏவிஎம் தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த படத்தில் ஆடி மாத காத்தடிக்கன்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்தியாசமான குரலில் பாடியிருப்பார். ஆடி மாச காத்தடிக்க கொஞ்சம் சேத்தனுக்கு. அதே போல் ஜப்பானின் கல்யாணராமன் படத்துலையும் கல்யாணராமன் வேடத்துக்கு வித்தியாசமான குரலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார். இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசையமைச்சிருந்தார். அடுத்து 1986 வெளியான கமலின் விக்ரம் படத்தில் ஒரு வித்தியாசமான பாடல் ஏஞ்சோடி மஞ்சக்குருவின்னு தொடங்குகிற பாடல். இந்த பாட்டில் எஸ்பிபி கமலுக்கு நார்மலாகவும் ஜனகராஜுக்கு வித்தியாசமான குரலையும் பாடியிருப்பார். அழகாக உடனே சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பார் பாட்டில். இப்போ வரப்போகிறது ஜனகராஜுக்கான குரல். அடுத்து நார்மலான கமலுக்கான குரல். அடுத்த பாடல் வசந்த காலம் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த படத்தில் சுருளிராஜனும் சுமித்ராவும் நடிச்சிருப்பாங்க. சுருளிராஜனோட குரல்லையே இந்த பாட்டை பாடியிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம். மிக அருமையான பாடல். இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருப்பார். அப்புறம் ரஜினிகாந்த் நடித்த நெற்றிக்கண் படத்தில் 2 கேரக்டர், அப்பா கேரக்டர், மகன் கேரக்டர். அதில் அப்பா கேரக்டர் ஒரு பிளே பாய் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த அப்பா கேரக்டருக்காண்டி ஒரு பாடல் வரும், தீராத விளையாட்டு பிள்ளைன்னு. அதில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸை மாற்றி பாடியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. இதுபோல் சுவையான அருமையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை சேரும்.